ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து 100 grams ட்ரைடு க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். இந்த பட்டாணியை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணால் தான் நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் பட்டாணி. ஸோ இது ஓவர் நைட் சோக் பண்ண பட்டாணியை ப்ரெஷர் குக்கருக்கு நீங்கள் மாற்றிக்கங்க. ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றினதுக்கப்புறமா 400 ml வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், உப்பு, சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. இது ஏற்கனவே இப்போ நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணனால இதை நம்ம வந்து 2 விசில் வச்சா போதும். இப்போ 2 விசில் வச்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸ் வாட்டரை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். இந்த தண்ணியை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் நிறையா சத்து இருக்குது. குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும் பட்டாணி. ஸோ இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக இஞ்சி, ஜிஞ்சர், கார்லிக் 4 பீஸ், வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2. இது எல்லாத்தையுமே மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அடிக்கணும்னு தேவையில்லை. சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் தக்காளிலாம் இருக்கனால அது வந்து அரைப்பற்றும். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம்ல வாட்டர், அந்த தண்ணியை கொஞ்சமாக மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. ஸோ இதை வந்து நல்லா கரண்டி போட்டு கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலா எல்லாமே ஈவனாக இந்த கிரேவியில் போய் உங்களுக்கு சேரும். இந்த ட்ரைட் க்ரீன் பீஸில் ஃபைபர், ஃபோலேட், ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம், அயன், காப்பர், மேக்னீஷியம் எல்லாமே இருக்குது. ஸோ இது நல்ல நியூட்ரிஷியஸான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ இந்த வேக வச்ச பட்டாணியெல்லாம் இதில் சேர்த்துருங்க. நம்ம தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியே இதில் சேர்த்துருங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் குக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வரணும். அதுக்கப்புறம் மசாலையெல்லாம் பட்டாணியிலையும் போய் சேரணும்ல, ஸோ அது வரைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்ல ப்ராப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸு, மல்லி இலையை இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்தி, ப்ரெட்டு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ப்ளேனாகவே வந்து ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸ்லலாம் விற்கும்ல பட்டாணி சுண்டல்னு, அப்படியே சும்மா ப்ளேனாகவே சாப்பிட்லாம். இப்போ இதில் நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை நான் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பூந்தி, அதையும் நீங்கள் மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸையும் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெரிய வெங்காயம், பூந்தி, மல்லி இலை இதெல்லாமே வந்து இந்த பட்டாணி சுண்டலுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி.